tonight. ஹலோ ஆர்டிஸ்ட், போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த பிளேடை எப்படி நம்ம வீட்டிலே பண்ணுறதுன்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலான்ட்டு. ஸோ வாங்க இந்த வீடியோவில் இந்த பிளேடை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு ஷார்ப்னர் தேவை. அப்புறம் போன வீடியோவிலே நம்ம பண்ணியிருப்போம்ல மோனோசிரர், அந்த பென் எடுத்துக்கோங்க. அப்புறம் க்ளூகன்னா தெரியாதும், இந்த க்ளூகன். ஸோ இது வேணுமா இருக்கும். இது 3 இருந்தப்போ தான் நம்ம பிளேடை வீட்டில் ஈஸியாக பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஷார்ப்னரில் இருக்கிற இந்த பிளேடை கழட்டி எடுத்துப்போம். இந்த மாதிரி தான் பிளேடு கழட்டிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மோனோசிரரோட ஃப்ரண்ட் பார்ட், அதாவது ஸ்கெட்ச் பென்னோட ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். அந்த இடத்துல வந்து நம்ம பிளேடை வைக்க போகிறோம். ஸோ வாங்க கட் பண்ணலாம். சின்ன பசங்களா, இது மறுபடியும் உங்களுக்காக. இது நீங்கள் பண்ணாதீங்க, பெரியவங்ககிட்ட சொல்லி பண்ண சொல்லுவாங்க, சரிங்களா? ஃப்ரண்ட்டை நீங்கள் கட் பண்ணி உள்ளே ரவுண்டாக ஒரு சின்னதாக இருக்கும். அது வந்து ஸ்கெட்ச் பென்னோட அந்த ரீஃபில் இருக்கிற இடம். ஸோ அது வந்து அதுவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு உள்ளே வந்து காலியாக இருக்கும். இந்த இடத்துல நம்ம பிளேடு வைக்கணும். ஆனால் பிளேடு பெருசாக இருக்கும் ஸ்கெட்ச் பென் பாடி விட. ஸோ அதனால் லைட்டாக ஒரு கட் பண்ணிக்கின்னு அந்த இடத்துல பிளேடு வைப்போம். பிளேடோட சென்டரில் ஒரு ரவுண்டு இருக்கும் தெரியுமா, நட்டு இருக்கும். அந்த இடம் முட்டாவது நம்ம ஸ்கெட்ச் பென் பாடிக்குள்ளே போகணும். ஸோ அவ்வளோ கொஞ்சம் டீப்பாக ஸ்கெட்ச் பென் பாடியை கட் பண்ணி அதுக்குள்ளே ஃபிட் பண்ணிக்கோங்க பிளேடை. இந்த மாதிரி நம்ம ஸ்கெட்ச் பென்னுக்குள்ளே பிளேடை வைக்கும் போது பிளேடோட ஷார்ப் எட்ஜ் வந்து பாடிக்குள்ளே இருக்கிற மாதிரியும் வச்சுக்கோங்க. நம்ம பிளேடு ரெடி ஆகிடும். ஆனால் பிளேடு வச்சு நம்ம எதுனா ஷார்ப் பண்ண நினச்சோம்னா பிளேடு ஆடும். ஸோ அதுக்காக நம்ம க்ளூகன் யூஸ் பண்ணி பிளேடை சுற்றி நம்ம க்ளூகன் போட்டு அது மூவ் ஆகாத மாதிரி நம்ம வச்சுக்க போகிறோம். இப்போ க்ளூகன் செட் ஆகிறதுக்கு முன்னாடியே பிளேடை சுற்றி இருக்கிற க்ளூவை கொஞ்சம் அமுக்கி ஃப்ளாட் ஆக்கி வச்சுக்கோங்க. ஸோ தட் பிளேடு நவராத இருக்கும். ஒரு 2 நிமிஷம் விட்டு க்ளூ ட்ரை ஆனதுக்கப்புறம் பிளேடு எட்ஜில் இருக்கிற க்ளூவை எடுத்துடுறோம். ஸோ அந்த மாதிரி பிளேடை வச்சு க்ளூவை எடுத்துருங்க. இப்போது நம்ம பிளேடு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம பிளேடு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம மோனோசிரர் யூஸ் பண்ணும்போது பிளேடு நம்மளுக்கு கையில் குத்தாத இருக்கிறதுக்கோசரம் சேம் ஸ்கெட்ச் பென்னோட கேப்பை எடுத்து போட்டுடலாம். ஸோ தட் பிளேடு நம்ம கையாக இருக்காது. நம்ம பிளேட் ரெடி. இப்போ எல்லாருமே நீங்கள் யோசிச்சுட்ருப்பீங்க, பண்ணோம் ஆனால் எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்ட்டு. வாங்க, நம்ம இது மெயினாக பண்ணது பென்சில் ஷார்ப் பண்ணுறதுக்கு. பென்சில் ஷார்ப் பண்ணதான் ஷார்ப்னர் கேட்டு யோசிப்பீங்க. ஷார்ப்னர் வச்சு ஷார்ப் பண்ணோம்னா முன்னாடி இருக்கிற லிட்டு வந்து நிறைய வேஸ்ட் ஆகும். அதனால் நம்ம ஷார்ப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பிளேடு யூஸ் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற வுட்டை எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் சீவிக்கலாம். ஸோ தட் லிட்டு கொஞ்சம் பெருசாக நம்மளுக்கு வரும். அப்புறம் லிட் வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கும். ஸோ மெயினாக இந்த ரீசனுக்கு தான் நம்ம இந்த மாதிரி ஷார்ப் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம மேலே இருக்க வுட் எடுத்துருவோம்.
வுட் எடுத்துட்டோமா, இந்த வுட்டு நம்மளுக்கு யூஸ் ஆகாது, டஸ்ட்பினில் கொட்டிடுங்க. இப்போது லிட் ஷார்ப் பண்ணுறதுக்கு வந்து கையில் இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஷார்ப் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு பயமாக இருந்தால் லிட்டை கீழே வச்சு மெதுவாக ஷார்ப் பண்ணுவாங்க. ஸோ தட் டிப்பு வந்து ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி. அப்புறம் மிச்சம் இருக்கிற டஸ்ட் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணணும்னு கடைசியில் சொல்கிறேன். அந்த மாதிரி பொறுமையாக ஷார்ப் பண்ணுவாங்க. லிட்டு ரொம்ப சீவிராதையும், ஸோ தட் லிட்டு உடஞ்சிரும். ஸோ நீங்கள் மேலாக்க பொறுமையாக லிட்டை ஷார்ப் பண்ணிடுவாங்க. பாருங்கள் இப்படி ஒரு ஷார்ப்பாக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி ஷார்ப் பண்ணதுக்கோசரம் இந்த பிளேடை நம்ம ரெடி பண்ணோம். இப்போது நம்ம பென்சில் ஷார்ப் பண்ணிட்டோம். இப்போ மிச்சம் அந்த டஸ்ட் இருக்குல்ல, அது என்ன பண்ணணும்னு நீங்கள் வச்சுப்பீங்க. குப்பையில் மாத்திரம் கொட்டிடாதீங்க, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இதை வந்து இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கோங்க. டப்பா எடுத்துக்கின்னு அந்த டப்பாவில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பென்சில் ஷார்ப் பண்ணும்போது மிச்சம் ஆகுறதெல்லாம் இந்த லிட்டு வண்டி. இது வந்து கிராஃபைட்டுன்னா இந்த கிராஃபைட் பவுட்ரு, இது இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது. இதெல்லாம் இந்த டப்பாவில் கொட்டிடுவாங்க. இந்த பவுட்ரு வந்து நம்ம இப்போ பேக்ரவுண்ட் ஷேடிங்க்கு இந்த மாதிரி இடத்துக்கு யூஸ் பண்ணலாம். இது ரேட் ஆஃப்லாம் நீங்களே போய் அமேசானில் பாருங்கள். நம்ம ஈஸியாக இந்த மாதிரி வீட்டிலையே பண்ணிக்கலாம் இதையும். ஸோ நீங்கள் இந்த ஒரு வீடியோ பார்க்குறதுனாலே உங்களுக்கு 2 விஷயம் கற்றுக்குனீங்க. பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.